பட் இந்த ஹெல்மெட்டு நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், காற்று நல்லா நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா உள்ளே எதுவுமே போகாது, கொஞ்சம் எல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கும். இது போட்டிங்கன்னா ஃபுல்லாக கீழே ஓப்பனாக இருக்கும், முன்னாடி ஓப்பனாக இருக்கும். பட் எனக்கு லாங் ரைடு போகும்போதுலாம் இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வண்டி வாங்கி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ், உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். 3மே ஃப்ரீயானா இங்கே வாட்டர் சர்வீஸ் இந்த இது மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ வாங்குவாங்க. மற்ற இந்த செயின் லூப் அடிக்கிறது, வேறு இந்த இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்குலாம் கண்டிப்பாக காசு வாங்க. காய்ச்சிட்டேன், இந்த பம்பர் போட்டிருக்கனால தான் அந்த வண்டி பம்பர் மட்டும்தான் தரையில் இருக்குது. பம்பரும் நம்ம பின்னாடி கால பம்பரில் உட்காந்துருக்கோங்க. ஹாய்களோ, வணக்கம் என்ஃபீல்டு மாம்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு 350 ரீபார்ன் மாடலோட ரிவ்யூ அண்டு நான் இந்த பைக் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா, யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகாதுலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா உக்கோட லேக் இருக்குல்ல, பெரிய குள லேக், அங்கே தான் நான் நிற்கிறேன். ஆனால் எனக்கு இங்கே எந்த இடம் சூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா சைலண்டான இடத்துல தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் சொல்கிறது கேட்கணும்ல. நான் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஏதாச்சும் இடம் கிடைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் இப்படி ஒரு இடத்துல நான் நினச்சி கூட வரல. பார்த்தீங்களா, யாருமே இல்லை. இந்த ஒரு ரோடு மட்டும் தான் உள்ளே இருக்குது. அந்த சிப்லைன் ஒரு இது இருக்கும், உட்காடுத்த சிப்லைன், அந்த ரோடு அதுக்குள்ளே தான் இருக்குது. யாராச்சும் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணால் பார்த்துருவேன். நம்ம சென்டர் போட்டு வண்டி படிக்க இங்கிட்டு பாருங்களே, ஃபுல்லாக அந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா, அது குளம் பெரிய குளம், ஃபுல்லாக அந்த செடியெலாம் மறைச்சி எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. சரி விடுங்க, இதுக்கு போவேன்னா நம்ம வண்டியை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு 350 க்ரீன் கலரு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நம்ம வாங்கியிருக்க 2023 மாடலுக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள மாடலுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம இந்த ஸ்பீடா மீட்டர் இருக்குல்ல, இதுதான். பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடா மீட்டர் வந்து அனலாகில் தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கீழே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு பாயிண்ட் கணக்கில் காமிக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டோம்ல, இது வந்து OT1 போட்டிருக்கோம், என்னன்னு தெரியல எனக்கு. இது வந்து என்ன, நம்ம எத்தனை மொத்தமாக கிலோமீட்டர் எத்தனை ஓட்டியிருக்கோம் அது வந்து மாற்ற முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து 10 வந்து ட்ரிப்பு இங்கே இருக்கிறதுக்கு வந்து பட்டன் வந்து இங்கே இருக்கும், இங்கே அமுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 1 இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்க, சேஞ்ச் ஆகிடுச்சா, 0 மாற்றிக்கலாம். இதில் வந்து ட்ரிப் 2 ஒன்று இருக்குது, ட்ரிப் 2 அது நம்ம 0 மாற்றிக்கலாம். இது லாங் ப்ரெஸ் பண்ணால் இங்கே ரெண்டுமே 0 ஆகிடும். ஆனால் இதில் வந்து டைமிங் ஒன்று இருக்குது, டைமிங்கு ட்ரிப் 1 ட்ரிப் 2 அப்புறம் இன்னும் 4 ஒன்று இருக்குல்ல, இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து அப்படியே இருக்கிறது தான், எத்தனை கிலோமீட்டர் ஓட்டமோ அது வந்து ஃபுல்லாக காமிக்கிறக்காண்டி இந்த இது அப்படி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு லோகோ ஏற்கனவே இருக்கும் பழைய மாடலில், இதுலேயும் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா மட்டும் இது பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. வேறு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, பழைய மாடலில் வந்து நம்ம செல்ஃப் அமுக்கி கீழே வைக்கிறது, அது பேர் என்ன, இதுக்கு திருவுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஆன் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணாலே போதும், வண்டி ஆன் ஆகிடும். பார்த்தீங்களா, இது ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டபுள் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் டபுள் இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான், அந்த லைட் இருக்குல்ல, இது ஹெட்லைட், அதுவும் இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, C டைப் சார்ஜர் மாட்டுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதாக இருக்குது பாருங்கள், கால்ட்டமில்ல, இது C டைப் சார்ஜ் மாட்டுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்லைட்டுக்கு வரும். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா வண்டிக்குள்ள எல்லோ லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லோ தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து LED லைட்டு எக்ஸ்ட்ரா மாட்டியிருக்கேன். அப்படியே கீழே வந்தோம்னா இண்டிகேட்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வீல் பேக் வீல், இது பார்த்தீங்கன்னா பவர் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே பவர் பிரேக்கு. ஆனால் நான் வந்து சிங்கிள் ஃப்ரண்ட் மட்டும் தான் பவர் பிரேக் வாங்கியிருக்கேன். பின்னாடி வந்து நார்மலாக இதில் அமுக்கிற மாதிரி தான், அது பவர் பிரேக்கில் நார்மலாக உள்ளது தான். சீட்டு பார்த்தீங்கன்னா பழைய மாடலுக்கு இந்த மாடலுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இப்போ லாங்கில் தான் காமிக்கிறேன், இதில் வந்து உள்ளே இப்படி அமுங்கி போயிருக்கும். ஆனால் பழைய மாடல் வந்து நேராக அப்படி இருக்கும், அது வந்து உட்காண்டா அவ்வளோக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுவும் பின்னாடி உள்ள சீட்டும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது பழைய மாடலில். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நீட்டமாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இந்த வண்டியில் நல்லா இருக்குது. வேறு பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன சொல்கிறது, வேறு டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியல. அப்புறம் இந்த இது வைக்கிறது, நம்ம இந்த பேர் என்ன, உள்ள நம்ம என்ன வைக்கலாம், காசு வைக்கலாம். அப்புறம் அந்த லைசன்ஸு வேறு வைக்கிறதுக்கு இந்த சைடு இது கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, டூல்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த உள்ள பேட்டரியோட நம்ம டூல்ஸ் வைக்கிற மாதிரி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டு 350 மைலேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து லோக்கலில் பார்த்தீங்கன்னா 35-30 தான் கொடுக்கும். ஆனால் ஹைவேல போய்ட்டுனா கண்டிப்பாக 40 கொடுக்கும். ஏன்னா லாங்கில் போகும்போது கியர் வந்து மாற்ற மாட்டோம். 5 கியர் தான், இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 கியர் தான் இருக்குது. நம்ம 5 கியரில் மட்டும்தான் கீரை குறைக்க மாட்டோம் ஹைவேல போகும்போது. ஸோ அதில் போகும்போது பார்த்தீங்கன்னா 40 இது மைலேஜ் கிடைக்கும். ஆனால் லோக்கலில் நீங்கள் கீரை குறைச்சி ஓட்டும் போது கண்டிப்பாக அது 30 கீழே தான் கிடைக்கும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா,
நம்ம வந்து லோக்கலில் ஓட்டும் போது வண்டி வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். அதுதான் இதில் பெரிய ப்ராப்ளம் பார்த்துக்குங்க. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120லேருந்து 130 வரைக்கும் தான் போகும். நான் வந்து 120 வரை போயிருக்கேன். ஆனால் அதுக்கு மேலே 130 போகும்போது என்னால் வண்டி வந்து ரொம்ப சேக்காக ஆரம்பிச்சது, அதனால் போக முடியல. 120 வரை கண்டிப்பாக போயிருக்கேன் நான். ஆனால் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120லேருந்து 130 தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 198 கிலோ, 200 கிலோ ரவுண்டாக வச்சுக்குவோம். இதை வந்து நீங்கள் டிராஃபிக்கில் போகும்போதோ இல்லை டிராஃபிக்கில் போகும்போது ஃபஸ்ட்டு கியர் போட்டு டக்குன்னு வண்டி சாஞ்சிருச்சுன்னா இல்லை முட்டி சாஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தூக்க முடியாத வாய்ப்பே இல்லை. நானே 2-3 வாட்டி ஸ்டார்டிங்கில் வந்து 2 வாட்டி கீழே விட்டுருக்கேன், தூக்க முடியல. ஆளை வச்சு தான் தூக்குனேன். அது கொஞ்சம் யாராச்சும் வாங்குறீங்கன்னா இந்த வெயிட்டுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப ஃபுல்லாக ஸ்டீல்னால கண்டிப்பாக நீங்கள் வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தூக்க முடியாது. அது ஒன்று பார்த்துக்குங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள், தூக்கி காமிக்கிறேன் கீழே வச்சு எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபிட்டிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாக் லைட்டு மாட்டியிருக்கேன். இந்த ஃபாக் லைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா இப்போ நம்ம நைட் ரைட்லாம் போகும்போது இந்த ஹெட்லைட் வந்து நான் இங்கக்குள்ளே மேலே இது மாஸ்கில் மாட்டியிருக்கேன். லைட் வந்து ஒழுங்காக தெரியாது. இந்த லைட் மாட்டும் போது நம்மளுக்கு இருட்டில் நீங்கள் சரியான பவர் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இருட்டில் நல்லா பவராக தெரியும். நான் இதில் கம்மியாக தெரியும் பகலில் போடும்போது. இந்த ரெண்டு இதில் வந்து நம்ம ஒயிட்டும் போட்டுக்கலாம். ஃபாக் இந்த மிஸ்ட் இருக்க டயத்தில் வந்து நம்ம எல்லோ லைட் போட்டுக்கலாம். 2 லைட்டு இந்த இதில் வர மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் ஒன்று மாட்டியிருக்கேன். பம்பர் வந்து எல்லா வண்டியிலும் மாட்டுறது தான். ஆனால் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு வாங்கினா கண்டிப்பாக இந்த பம்பர் மாட்டிருங்க. எதுக்குன்னா இந்த வண்டி இப்போ நீங்கள் ஸ்பீடாக போகும்போது சரி, இல்லை வண்டி தெரியாமல் உங்களை தூக்க முடியாமல் வண்டி சாஞ்சாலும் சரி, இந்த சைடு நீங்கள் இந்த பம்பர் மாட்டிங்கன்னா பம்பரில் மட்டும்தான் அடிபடும் தவிர உங்கள் வண்டியில் எந்த இடத்துலையுமே ஸ்க்ராட்ச் ஆகாது. இதுவே எல்லாம் பார்த்துக்கணும். நான் வேணால் வண்டியை உங்களுக்காண்டி சாட்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் இந்த வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 வருஷம் ஆச்சு. எப்போ எடுத்தேன்னா 2023 தான் எடுத்தேன். ஜனவரி 2 எடுத்தது இந்த வண்டி போயிட்டால். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 கரெக்டாக 2 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது எனக்கு வந்து R15 பிளாக் கலர் தான் எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட பசங்களுக்குலாம் இந்த R15 தான் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் நான் ஷோரூம்லாம் போய் கேட்டேன். ஏன்னா நம்ம ஃபேமிலி இப்போ நம்ம வாங்குறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபேமிலியில் வீட்டில் உள்ளவங்க தான் சொல்லுவாங்களே இந்த வண்டினா அந்த வண்டிக்கு பின்னாடி டிக்கி வேறு பெருசு, யாருமே ஒரு ஆள் தான் உட்காந்து ஓட்ட முடியும். பசங்கன்னா சரி பரவாயில்ல 2 பேரும் உட்காந்துக்கலாம். ஆனால் வீட்டில் யாராச்சும் அம்மா அப்பாப்பெல்லாம் வெளில கூட்டி போகும்போது அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கண்டிப்பாக அவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அதான் எனக்கு எடுக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எங்கள் அண்ணன் போய் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு வாங்குவோம் ஃபுல்லாக ஸ்டீல் வேறு. ஏன்னா இது எம்டி இந்த டியூக்கு அப்புறம் R15லாம் பிளாஸ்டிக் தான். ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீல். நீங்கள் கீழே எவ்வளோ போட்டாலும் நெளிய தான் செய்யும் தவிர உடஞ்செலாம் போகாது. அது ஒன்று ப்ளஸ்ஸு. சரி அப்படி பார்க்கும்போது எனக்கு மனசு இல்லை, சரி என்ன இருந்தாலும் வாங்கி கொடுக்குறான்னு சொல்லிட்டு வீட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க. என்னோட காசுலாம் இல்லை, அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் போய் கடையில் போய் எடுத்துகிட்டு எனக்கு அது அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த சரி இதுக்கோ வாங்கி கொடுத்துருக்காங்க சரி ஓட்டம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஓட்டும்போது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கால் எட்டாது. என் ஹைட்டு எனக்கு கரெக்டாக லைட்டாக இந்த கட்டை விரல் தான் போட்டு கீழே தரையில். மற்றபடி எனக்கு கரெக்டாக பிடிக்கிறதுலாம் ஓகே. ஏன்னா கால் ஹைட் எட்டாது. வண்டியை சாய்ச்சோம்னா ஒத்த கால் வண்டியை லைட்டாக திருப்பி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹைட் இல்லாட்டி ஒன் சைடு ஊண்டி தான் இது பண்ணுறோம். அந்த மாதிரி நாண்டுக்கிட்டு இருந்தேன். டிராஃபிக்கில் போகும்போது டக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு கியரை போட்டு நிப்பாட்டும் போது கால் மட்டும் உங்கள் கால் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுங்களேன், வண்டி கவுந்துச்சுன்னா தூக்க முடியாது. அது ஒன்று பிரச்சனை. நீங்கள் வண்டி வாங்குறதா இருந்தால் அதை ஒன்று பார்த்துங்க. அது ஒன்று மைனஸு. இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் போக பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது லாங் ரைடு போயிட்டு இருந்தேன். திருச்சூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூர் ஒன்று போயிருந்தேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று குறுக்க வந்துச்சு. அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டில் வண்டி ஸ்க்ராட்ச் ஆனதை காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல எனக்குள்ளே பிளாக் கலரில் ஒன்று இருக்கா, இது வந்து ஸ்க்ராட்ச் ஆனது. இது இந்த இருக்கா தெரியுமா தெரியல, சின்ன தெரியும். இந்த இது அப்புறம் இந்த பிரேக்கில் இந்த இடம் ஸ்க்ராட்ச் ஆனது. அப்புறம் இந்த இடம்லாம் ஸ்க்ராட்ச் ஆனது. இந்த இருக்கா பிளாக் கலர் இருக்கா, இதெல்லாம் நான் பெயிண்ட்டு பிளாக் கலர் ஸ்ப்ரே இருக்குல்ல இந்த இடம். அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். இது அப்புறம் முன்னாடி ஃப்ரெண்டு இந்த இருக்கா, இதெல்லாம் நெளிஞ்சு போயிருக்கு. நான் வந்து தெரியாமல் அதை நெளியை எடுத்துகிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கி மேலே அப்ளை பண்ணி தெரியாத மாதிரி ஆக்கியிருக்கேன். அந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன் இந்த வண்டி கீழே விழுந்தது தெரியாமல். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பம்பர் மாட்டிருக்கோம்ல, பம்பர் வந்து இந்த வண்டி கண்டிப்பாக மாட்டுங்க. ஏன்னா பம்பர் மாட்டாமல் வந்து கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். பட் நம்ம வெளில ஓட்டும் போது கொஞ்சம் கெத்தாக இருக்குது பம்பர் இல்லாட்டி. ஆனால் பம்பர் மாட்டினா எவ்வளோ ஹெல்ப்பும் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ சாஞ்சாலும் சரி, நீங்கள் இப்போ டிராஃபிக்கில் நிற்கும்போது தெரியாமல் வண்டி சாஞ்சாலும் சரி, நீங்கள் ஸ்பீடாக போய் எவ்வளோ முட்டி சாஞ்சாலும் சரி, ஹைவேல போய் நீங்கள் விழுந்தாலும் சரி, இந்த பம்பர் வந்து உங்களுக்கு காப்பாற்று. நான் சொல்லிக்கிறேன் சொல்கிறேன். இப்போ அந்த வண்டி சொன்னல, இந்த வண்டி டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 இருக்குது, 200 கிலோ இருக்குது. ஆனால் கண்டிப்பாக தூக்க முடியாது இந்த பம்பர். இப்போ உங்கள் வண்டி இப்போ சாஞ்சிருச்சு. இப்போ இந்த பம்பர் இல்லாட்டி உங்கள் வண்டி சாஞ்சிச்சுன்னா இந்த இருக்குது அந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக அடி வாங்கிட்டு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். முன்னாடி இந்த ஹெட்லைட் இருக்குல்ல இது உடஞ்சிரும்.
பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா கியர் போடுறது உடஞ்சிரும். சைடில் உள்ள எல்லாமே ஸ்க்ராட்ச் ஆயிரும். இந்த பம்பர் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா நான் வண்டியை சாய்க்கிறேன் பாருங்க. இப்போ வண்டி இப்போ கீழே விழுந்துச்சுன்னா தூக்க முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சாய்ச்சிட்டேன். இந்த பம்பர் போட்டிருக்கனால தான் அந்த வண்டி பம்பர் மட்டும்தான் தரையில் இருக்குது. பம்பரும் நம்ம பின்னாடி காலை வைப்போம்ல உட்காந்துருக்கவங்க அவங்க அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த காலை வைக்கிறது இருக்கா, அந்த பாதை வைக்கிறதும் இந்த பம்பர் மட்டும்தான் தரையில் இருக்குது. மற்ற எல்லாமே எதுவுமே அடிப்படாது. நீங்கள் வண்டி எப்படி கீழே போட்டாலும் இப்படி தரையில் இப்படி இப்படி சாயாது, இதுக்கு மேலே சாய முடியாது, அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ சாயும். ஏன்னா பம்பர் இருக்கனால தான் ஃபுல்லாக ப்ரொடக்ட் வாய் வர மாட்டேங்குது, எல்லாத்தையும் இது பண்ணிக்குது. எந்த இதுவுமே ஸ்க்ராட்ச் ஆகாது, பம்பர் மட்டும்தான் அடியாகும். ஓகேவா? இது இந்த வெயிட் டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா சொன்னால 200 கிலோ இருக்குது சொன்னால. மொத்தமாக 198, ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 200 கிலோ. பார்த்தீங்கன்னா இப்போ நான் தூக்கி காமிக்கிற பாருங்க எவ்வளோ வெயிட்னு. தூக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். ட்ரை பண்ணால் டக்குன்னு தூக்கிடலாம். அத்தா இதுக்கு வழி வந்துடும் போல, அவ்வளோ வெயிட் இது. அதை தூக்கிட்டேன்னா எனக்கு வந்து 2-3 வாட்டி பழகிடுச்சு. ஏன்னா டக்குன்னு நம்ம டிராஃபிக்கில் நிற்கும் போது கீழே விழுந்துச்சுன்னா நம்ம ஒரு மாதிரி ஐயன்னா வண்டி வரை கீழே வந்துச்சு எப்படி தூக்குறோம்னா கண்டிப்பாக டிராஃபிக் நிற்க தூக்க முடியாது. யாராச்சும் கூட வந்து ஒரு ஆள் தூக்கணும். இப்போ நான் தனியாக இருக்கிறனால கொஞ்சம் ட்ரை பண்ணி தூக்கிட்டேன். நம்ம எங்கேயாச்சும் கீழே விழுந்து தூக்கும்போது மனசே வர எப்படி தூக்கவே முடியாது. அது ஒன்று பார்த்துங்க. எனக்கு வந்து கால் வந்து எட்டாது, பார்த்தீங்கன்னா லைட் எட்டாவது சொல்ல முடியாது, கரெக்டாக 10 மாதிரி இருக்கும். காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நான் இவ்வளோதான் கால் செருப்பு போட்டிருக்கனால தான் ஏதோ படுது தெரியும் நினைக்கிறேன். கீழே முன்னாடி போய் காமிக்கிறேன். கரெக்டாக கால் அவ்வளோதான். கால் தரையில் லைட்டாக ஒரு அந்த கட்டவரில் மட்டும்தான் என்னோடது படும். மற்றபடி எனக்கு கால் ஃபுல்லாலாம் என்னால் வைக்க முடியாது. இது ஒன்று. ஆனால் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி வேறு என்ன, உங்களுக்கு பேக் பெயின் வராது. கை வந்து கரெக்டாக எனக்கு வந்து என்னோடய ஹைட்டுக்கு இது கரெக்டாக இருக்குது. மற்றபடி நீங்கள் ஹைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ரொம்பவே ஹைட் கம்மி. ஆனால் ஹைட்டு கம்மியாக இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்குது. பட் ஹைட்டாக உள்ளவங்களும் வாங்கலாம், ஹைட்டு கம்மியாக இருக்கும் வாங்கலாம். நான் புலம்புறேன்னு தெரியுது, பட் நான் வீடியோ எடிட் பண்ணும்போது கட் பண்ணிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, இப்போ இந்த டேங்க் இருக்குல்ல, இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வண்டி வாங்கும்போது பிபிஎஃப்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரொவைட் பண்ணுவாங்களா, அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி அது பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் மோல்டு பண்ணி என்னமோ பண்ணுவாங்க. பிபிஎஃப்னு சொன்னாலும் தெரியாது, அதை பற்றி டீட்டெயில் தெரியாது. இந்த வண்டிக்கு போடுற அந்த டேங்க்கு ஃபுல்லாக கவர் மாதிரி போடுற மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில். அது போட்டிங்கன்னா வண்டி ஸ்க்ராட்ச் ஆகாது. இந்த டேங்க்கு போகலாம். சைடில் அந்த இது இருக்குல்ல, நம்ம டூல்ஸ் பார்ப்போம்ல பிளாக் கலர் ஒன்று, அதுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அது இது பண்ணிட்டீங்கன்னா 2000 ரூபா 2500 ரூபா நம்ம ஒரு கடையில் கேட்டால் சொல்லுவாங்க. அதுக்கே அது போட்டுட்டிங்கன்னா எந்த இப்போ நம்ம வந்து எங்கேயாச்சும் நிப்பாட்டினாலும் சரி, வீட்டில் நிற்கும் போது சரி, யாராச்சும் நம்ம அந்த கீ செயின் ஏதாச்சும் நம்ம பென்சில் ஏதாச்சும் அந்த பேனா கல் வச்சு ஏதாச்சும் கீறும்போது ஸ்க்ராட்ச் அதில் அது போட்டோம்னா ஸ்க்ராட்ச் விழுகாது. ஏன்னா அது மேலே இந்த நம்ம டேங்க் மேலே படாது, ஃபுல்லாக அதே கவர் பண்ணிக்கிறோம். அது ஒன்று போட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். வேறு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இருக்குல்ல 2 வருஷமாக இதே ஹெல்மெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபுல்லாக நம்ம அந்த ஹெல்மெட் வாங்கிக்கலாம், அந்த ஃபுல் ஹெல்மெட் இருக்குல்ல அது வாங்கிக்கலாம். ஆனால் இந்த வண்டிக்கு செட் ஆகுது, ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ராயல் என்ஃபீல்டு ஒரிஜினல் ஹெல்மெட்டு. இந்த மாதிரி வாங்கி முன்னாடி வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஆனால் நான் கீழே வந்து சொன்னால இந்த ஹெல்மெட்டை எனக்கு காப்பாந்துச்சு, எந்த அடியுமே படலை. நல்லா வண்டி மாதிரி இது பயங்கரமாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. பட் இந்த ஹெல்மெட்டு நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், காற்று நல்லா நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா உள்ளே எதுவுமே போகாது, கொஞ்சம் நல்லா அடைச்ச மாதிரி இருக்கும். இது போட்டிங்கன்னா ஃபுல்லாக கீழே ஓப்பனாக இருக்கும், முன்னாடி ஓப்பனாக இருக்கும். பட் எனக்கு லாங் ரைடு போகும்போதுலாம் இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஹெல்மெட்டும் போட்டுக்கலாம் நீங்கள். அந்த எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஃபுல்லாக கவர் பண்ணுற ஹெல்மெட்டும் வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஹெல்மெட்டும் வாங்கிக்கலாம். எனக்கு மூச்சு இலைக்குது இந்த வண்டி விட்டுக்கணும். வேறு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனில் தான் இருக்கும். நான் வந்து இந்த கவர் பண்ணி என்ன சொல்கிறது, இந்த முன்னாடி இது மாட்டிருக்கேன் பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா செட்டோட வரும். இந்த இண்டிகேட்டுக்கு மாட்டுறது, இந்த இண்டிகேட்டுக்கு பின்னாடி இருக்கிற இண்டிகேட்டு, அதுக்கும் முன்னாடி இண்டிகேட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து 750 ரூபா வரும். வேறு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். இப்போ லோக்கல் ஓட்டினீங்கன்னா ரொம்ப சரியான மாதிரி ஹீட் ஆகும். நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு. ஏன்னா வண்டி நம்ம கால் ரைட் கால் வைக்கிறோம்ல, ரைட் கால் கிட்ட அந்த இது இருக்குது, இன்ஜின் இருக்குது முன்னாடி காலில் அந்த அவ்வளோ அளவுக்கு முன்னாடி டேங்கு சுட ஆரம்பிக்கும். லோக்கல் ஓட்டவங்க அது ஒன்று பார்த்துங்க, அது ஒன்று மைனஸ். இல்லை செயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அடிக்கடி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கும், சவுண்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் லாங் ரைடு போய்ட்டோம் சரி, லோக்கல் ஓட்டும்போது சரி, நீங்கள் நினைக்கலாம் ஐயோ செயின் போச்சு, ஐயோ செயின் வாத்துன்னு அப்படி நினச்சிடாதீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே இது இருக்குல்ல, கிளீனர் இருக்கா, செயின் கிளீனரும் அந்த செயின் ஸ்ப்ரே இருக்குல்ல, அதுவும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருங்க. ஒரு 500 கிலோமீட்டர் ஓடணுன்னா அதை மாற்றிக்கங்க, அது ஒன்று பார்த்துக்குங்க. வேறு பார்த்தீங்கன்னா பிரேக்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா பிரேக் நம்ம எவ்வளோ முன்னாடி டிஸ்க் ஏற கொடுத்துருக்காங்களா, வண்டி நல்லா குதிச்சு போகும். நல்லா என்ஜாய் பண்ணுவேன் இந்த வண்டியில், செம்மையாக இருக்கும்.
வேறு இந்த வண்டி ஓட்டி வேறு எந்த வண்டி நான் ஓட்டினதுல எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா இதை வச்சு பழகிட்டேன் நல்லா. எனக்கு லாங் ரைடும் சரி லோக்கலும் சரி வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு 350 இப்போ வந்துருக்க ரீபாண்ட் மாடல் யாராச்சும் புதுசாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு ஹைட்டு கண்டிப்பாக எட்டிருக்கணும். என்னால் முடியும் இந்த வண்டியை ஓட்ட முடியும்னா ஃபுல்லாக ஸ்டீல் வேறு. வண்டி லைட்டாக செஞ்சால் கூட லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி தூக்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அப்படியே இருந்தால் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இந்த வண்டி ஓட்டிட்டீங்கன்னா வேறு எந்த வண்டி ஓட்ட மனசே வராது. ஏன்னா எனக்கு அப்படி தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த வண்டி எனக்கு ஓட்டவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு R15 அந்த மாதிரி டியூக்கு அந்த மாதிரி பைக் வாங்க தான் ஆசை. பட் இது வாங்கணுன்னா ஒரு 2-3 மாதம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி லாங் ட்ரெயின்லாம் போகும்போது நீங்கள் ஒத்த கையில் சிங்கிள் கையில் ஓட்டினாலும் சரி வண்டி அசராமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டீல் வேறையா, எவ்வளோ காற்று அடித்தாலும் நீங்கள் ஒத்த கையில் ஓட்டினாலும் அசால்ட்டாக நீங்கள் 100ல் போனாலும் சரி 120ல் போனாலும் சரி நீங்கள் ஒத்த கையை வச்சு ஓட்டலாம். நான் லாங் ட்ரைவ் அடிக்கடி போவேன்னா நான் ஒத்த கை லாங் ட்ரைவ்லாம் போகும்போது ரெட்டை கை பிடிச்சிட்டு இருந்தால் கொஞ்சம், ஏன்னா அதில் வந்து பேக் பெயின் கண்டிப்பாக வராது. ஏன்னா லாங் ட்ரைவ் நான் நிறையா அதிகமாக போன பார்த்தீங்கன்னா 300-400 கிலோமீட்டர் போயிருக்கேன். லாங் ட்ரைவ் விடாமல் போயிருக்கேன். ஏன்னா எனக்கு பேக் பெயின் வந்து கண்டிப்பாக நிஜமாக வந்ததே இல்லை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஒத்தகை தான் ஓட்டுவேன். லாங் ரைடு போகும்போது ஒத்தகை கீழே வச்சுட்டு ஒத்தகையில் தான் ஓட்டுவேன். ஏன்னா வண்டி வந்து சேக்காகாது, நேராக தான் போகும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டீல் வேறு, எவ்வளோ காற்றடிச்சாலும் அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். அது ஒன்று ப்ளஸ்ஸு. இதில் வேறு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லாங் ட்ரைவ் போனால் ஹீட் ஆகாது. நீங்கள் லோக்கலில் ஓட்டினீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும். அது ஒன்று பார்த்தீங்கன்னா கால் யாராச்சும் தெரியாமல் கீழே லோக்கலில் ஓட்டும் போது வண்டி ரொம்ப ஹீட் ஆகும். தெரியாமல் கீழே வச்சிட்டாங்கன்னா அது அவ்வளோதான், ரொம்ப காலை வந்து பேர் அந்தளவுக்கு ஒன்று இருக்குது. அது ஒன்று பார்த்துங்க. அப்புறம் இதில் மைனஸ் பார்த்தீங்கன்னா செயின். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா செயின் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் ஓட்டம் பார்த்தீங்கன்னா கரகரன்னு கேட்டுச்சு. ஏன்னா இந்த சவுண்டு நம்ம ஓட்டிகிட்டே இருப்போம்ல லோக்கல்லும் சரி லாங் ட்ரைவ். இந்த மழை பெஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெலாம் உள்ளே ஓட்டிக்கிறோமா, அது ஒன்று பிரச்சனை. அது ஒன்று பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் வண்டி வாங்கி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். 3மே ஃப்ரீயானா இங்கே வாட்டர் சர்வீஸ் இந்த இது மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ வாங்குவாங்க. மற்ற இந்த செயின் லூப் அடிக்கிறது வேறு இந்த இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்குலாம் கண்டிப்பாக காசு வாங்குவாங்க. 3 இது ஃப்ரீ தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க எக்ஸ்ட்ரா பில்லாம் போடுவாங்க. அந்த 3 சர்வீஸ் முடிஞ்சோன்னா 4வது 5வதுலாம் போகும்போது கொஞ்சம் வெளியில் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் கம்பெனியில் கொடுத்தா அவன் எக்ஸ்ட்ரா நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் இது மட்டும் தான் மாற்றுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து எக்ஸ்ட்ராலாம் கொஞ்சம் மாற்றிட்டு அதுக்கு பில் போட்டு கொடுத்துருவாங்க. நமக்கு அது என்னென்னு தெரியாது, அவன் என்னத்தை மாற்றுறேன்னு தெரியாது, அதுக்கு பேர் என்னென்னு தெரியாது. நம்மளும் சரி தலையை அடிட்டு கொடுத்துட்டு ஆனால் பில்லு வந்து 2000 தான் இருக்கும். இப்போ 4000 பில்லு தீட்டிட்டு நம்மளை மண்டையை கழிடுவாங்க. எனக்கு 2-3 நாள் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், வீட்லேயே எல்லாம் பார்த்துக்குவேன். இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றுறதுன்னா வேறு தெரிஞ்சவங்கள்ட்ட மாற்றிக்குவேன். அந்த வண்டி க்ளீன்ஸு இப்போ என்ன வாட்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி நான் கடையிலாம் கொடுக்க மாட்டேன், நானே வீட்லேயே பண்ணிக்குவேன். அப்படி பண்ணுறதா நீங்களும் உங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் வெளியில் கொடுக்கும்போது சரி நம்ம வண்டியை கழிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு தெரியாது, இது ஃபுல்லாக கழிட்டோம் இந்த இடத்துல கழிட்டோம்னா. இப்போ வெளியில் கொடுத்து பண்ணும்போது அவங்க 2-3 இடத்துல தேய்க்க மாட்டாங்க, உள்ளெல்லாம் விட்டு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த தண்ணி வச்சு ஃபுல்லாக ஃபோர்ஸாக அடித்து தான் க்ளீன் பண்ணுவாங்க. தான் நம்ம பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்காதுல்ல. அதனால சொல்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக நான் தான் கழுவிட்டு இருக்கேன். வாட்டர் சர்வீஸ் வெளில கொடுக்குறது இல்லை. வேறு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது இந்த வண்டி 2.17 இருந்துச்சு, 2,17,000 இருந்துச்சு. அப்போ அந்த பம்பர் ஒரு 3000, அப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 22 ரூபா கரெக்டாக. அந்த 5 ரூபா தனியாக அந்த 5 ரூபா பம்பர் வாங்கினது, அப்புறம் முன்னாடி இதில் இது வாங்கினது, வேறு என்ன வாங்கினது, கீழே பேர் என்ன, இது பேர் என்ன சொல்லுவாங்களே, அதில் வர மாட்டேங்குது. கீழே அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கா, அந்த இன்ஜின் இது பண்ணுறது, தண்ணி பட்டால் இன்ஜினுக்கு போகாது, ஆயில் வந்து தொலை மாட்டேங்குது. நம்ம நினைக்கும் போது வாயில் வராது, நினைக்காத போது யோசிச்சு நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் நினைக்காத போது இது வளர்றேன். அந்த ப்ரொடக்ஷன் கீழே ஒன்று ராயல் என்ஃபீல்டு லோகோ போட்டு ஒன்று கீழே இருக்கும் பார்த்தீங்களா, மழை பெஞ்சால் மேலே அந்த இன்ஜினுக்கு அடிக்காத மாதிரி ஒன்று இருக்கா, அதுவும் கண்டிப்பாக மாட்டிக்கங்க. ஏன்னா அது வந்து நம்ம மழை பெய்யும் போது இந்த டயரை முன்வீல் ஃப்ரண்ட் டயர் சுற்றும் போது தண்ணிலாம் அந்த இன்ஜின்லாம் போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது கீழே அந்த ப்ரொடக்ஷன் மாட்டிட்டோம்னா தண்ணியில் படாமல் கீழே அடித்து கீழே போயிடும். இது ஒன்று மாட்டிக்குங்க. வேறு அந்த ஃபாக் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் 1100 உட்கடத்துலாம் வாங்கினேன். இது உங்களுக்கு நைட் ரைடு போனீங்கன்னா சரி, லாங் ட்ரைவ் நீங்கள் எவ்வளோ போனாலும் சரி, இந்த ஹெட்லைட்டோட இந்த 2 ஃபாக் அந்த லைட்டு மாட்டிட்டேன், சின்ன லைட்டு மாட்டிட்டேன்னா அதோட பவராக இருக்கும். நான் வேணா அது நான் நைட்டில் போட்டு காமிக்கிறேன், ஓகேவா. வேறு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறது, வேறு அவ்வளோதான். ஸோ கைஸ் அவ்வளோதான், இந்த விலாக அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன். விலாகில் நம்ம ரிவ்யூ பண்ணதை அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். எனக்கு தெரியாதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பேன், ஏன்னா எனக்கு தெரியாது. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், அப்படி தெரியாதுன்னு எனக்கு கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். வேறு அவ்வளோதான். கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை வாங்குறது இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க, நம்பி வாங்கலாம். இது நான் கேரண்டி இல்லை, கம்பெனிக்காரன் தான் கேரண்டி கொடுப்பான்.